Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரியார் அவர்கள் இப்படி பேசினாரா? அப்படி அவர் உண்மையிலேயே பேசினாரா? அதுக்கான ஆதாரம் இருக்கா? அது ஆதார அடிப்படையில் தான் சீமான் பேசினாரா? இல்லை, இல்லாத ஒன்றை பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. அது பொருந்தா திருமணம் என்றதை இன்னும் மோசமாக விமர்சனம் பண்ணது அன்றைய அண்ணாவும் திமுக தம்பிங்களும் தான்றதுக்கான ஆவணம் இருக்குது. இந்த மண்ணில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு சமீப காலமாக, அதுக்கெல்லாம் வெளியில் வரல. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விடயத்துக்கு பொத்திக்கிட்டு உட்காந்து இந்த கூட்டம் ஒன்று கூட வரல. நேற்றும் நிற்கும் சீமானை கைது செய், சீமானை கைது செய், உயிரற்றதர்கள்லாம் வந்து உயிர் பெற்று வந்து போராடுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அத்தனையும் வந்து வெளியில் நிற்கிது. இப்போ இவங்க அவ்வளோ ரோசக்காரெலாம் இல்லை. பெரியார மானக்கேடாக நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க. பாஜகவில் இருக்கிற பலரும் பேசிட்டாங்க, இங்கேயும் பேசிட்டாங்க. மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். இப்போ என்னன்னா, அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் என்ன வேணாலும் மடை மாற்றலாம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், குறித்து வச்சுங்க. என்னைக்கா இருந்தாலும் அதில் ஒரு சிக்கல் நீங்கள் இங்கே மறைச்சாலும் டெல்லியிலேருந்து வரும். எனக்கு இன்னைக்கு பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய 2500 போச்சு, நீங்கள் கொடுப்பதாக சொன்ன அந்த 5000 ரூபாய் ஏமாத்திட்டீங்க அப்படின்ற பேசு பொருள் இன்னைக்கு வெளியில் வரல. மக்களை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குதா? வாக்களிக்கிற மக்களை பார்த்தா எங்கே பாரு பொங்கல் இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வேறு அறிவிப்பு டோக்கன் வேறு கொடுக்குறாங்களா முன்கூட்டியே. என்னன்னா முடிஞ்சு போனால் எல்லாமே 200 ரூபாய்க்குள்ளே தான் வருது, 150 ரூபாய்க்குள்ளே வருது. ஒரு கரும்பு, ஒரு அரிசி, சர்க்கரை, அப்புறம் வெல்லம், அவ்வளோதான். அதிமுக அரசில் என்னெல்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு சொல்ல வர என்னன்னா, நீ எப்பவுமே ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்பவும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரும் பெரியார் டை வேணாம், தப்பாக சொல்ல நினைக்காதீங்க. இந்த பித்தலாட்டத்தை விட்டுருங்க. அம்பேத்கர் மலை இது மடுன்னு நான் சொல்ல வரவனெல்லாம் சாதி பார்த்து கேட்டுக்கிட்டு, சாதியை பார்த்து விசாரிச்சுக்கிட்டு, துரைமுருகனே சொல்லிட்டாரு வன்னியனும் பாரியம் மாதிரி தான் அப்படின்னு என்கிட்ட சொன்னார்னு சொல்கிறார்ல. ஆமாம், ஏன் அவனுக்கு அந்த சிந்தனை இருக்குது? இதுவாக சாதி ஒழிப்புக்கான தலைவனுக்கான அழகு. காற்றாலையில் காசு பார்த்த ராசா யார் அந்த சாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க ராசா அப்படின்ட்டு அதில் வந்து முடிச்சிருந்தார். நெத்தி பொட்டில் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் அந்த கம்யூனிஸ்ட் கவிதை எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி தோழருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லணும். நம்ம நீ முதல்ல யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்க வாங்க திமுக தலைவர்களே நம்ம கேட்டுக்கிறோம். இந்த நேரத்தில் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பா. ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்தை சார்ந்த எல்லோருக்கும் புத்தாண்டு தைத்திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் சார். சார், இப்போ சீமான் அவர்கள் பெரியார் சம்பந்தமாக பேசிய விஷயம் வந்து பெரிய ஒரு விவாதத்தை வந்து கிளப்பியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காவல் நிலையங்கள்ல வழக்கு. இப்போ இன்னைக்கு ரொம்ப ரீசெண்டாக பார்க்குறோம், திக சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு புகாரில் தஞ்சாவூர்ல ஒரு வழக்கு. இதுல அந்த வழக்கு அது சம்பந்தமா போறதுக்கு முன்னாடி பெரியார் அவர்கள் இப்படி பேசினாரா, இப்படி எங்கேயாவது ஒரு பதிவு இருக்கா, ஆதாரம் இருக்கா அப்படின்னு தான் வந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய தரப்புல இருந்து, திராவிட தரப்புல இருந்து அவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. அப்படி அவர் உண்மையிலேயே பேசினாரா? அதுக்கான ஆதாரம் இருக்கா? அது ஆதாரத்து அடிப்படையில் தான் சீமான் பேசினாரா? இல்லை, இல்லாத ஒன்றை பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த சீமான் பேசுனது அப்படின்னு உங்கள் கொதிச்சு ஒரு பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முந்தின காலகட்டத்தில் பல பேர் வந்து தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை பேசிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நான் தேடி எடுத்தது வரைக்கும் வந்துட்டு அந்த சாயலில் பேசுனது இருக்கிறது அப்படின்றது வந்து இருக்குது. அவர் சொன்ன மாதிரி இருக்குதா இல்லைன்னு இல்லாமல் அந்த சாயலில் வந்து இருக்குது, சில வார்த்தைகள் அங்கங்கே இருக்குது. ஆனால் முழுக்க அவங்கக்கிட்ட தான் ஆவணங்கள் இருக்குது. பெரியாருடைய மொத்த இதுவும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, சீமானும் அதை தான் கேட்டிருந்தார். அண்ணாவது நாட்டு உடைமை, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய எழுத்து நாட்டு உரிமை, எல்லாருமே வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்துடுச்சு. அதுக்கு மூத்தவர்களாக முன்னவராக இருக்கக்கூடிய பெரியார் என்றைக்கே நீங்கள் நாட்டு உடைமையாக கொண்டு வந்திருக்கணும், பொது உடைமை எல்லாருமே வெளியிடலாம், அரசு உடைமையாக்கி இருக்கணும். கரெக்டாக? அதில் இன்னொரு கேள்வினா, இப்போ அதுக்கு அவங்க பதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே பெரியார் யாருன்னா வெளியிடலாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது சம்பந்தமான ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு திராவிட கழகத்துக்கும் தந்தை பெரியார் திராவிட கழகத்துக்கும் வருது. சந்துரு வந்து நீதியரசராக இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி தீக்க தடுக்கக்கூடாதுன்னு தான் வந்து தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே வெளியிட்டு தான் இருக்கிறாங்க, வெறும் தீக்காக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றதே வந்து இது அப்படி இல்லை. வெளியிட்டு இருக்கிறாங்கன்றதுல அந்த முதன்மை இருக்குல்ல, முதல் இது இருக்குல்ல, அவர் பேசியது விடுதலை எல்லா ஆவணமும் வெளிப்படையாக வைங்கன்ற புரியுது இல்லை?
அதை தான் இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வெளிப்படையா நாங்க வந்து பெரியார் திடல்ல வச்சிருக்கோம், ஓப்பன் லைப்ரரியா இருக்கு, யார் வேணா வந்து பார்க்கலாமே அப்படிங்கிறாங்க. இல்லையே, உங்களுக்கு 49க்கு பிறகு 67 வரைக்குமான விடயங்கள்லாம் எங்கே பேசப்பட்டிருக்கு, எங்கே நீங்கள் புத்தகமாக கொண்டு வந்திருக்கீங்க, முரண்பட்டு பேசிக்கிட்ட தொகுப்பு எங்கே இருக்குது, இதெல்லாம் கேட்குறோம்ல. இதில் நீ மொத்தமும் வெளிப்படையாக கொண்டு வந்து வைக்கும்போது அதில் இன்னும் முழுசும் படிக்கும்போது பேசியிருக்கிறார்களா இல்லையா அப்படின்றது இருக்கும். ஆனால் இதுக்கு முந்தின காலகட்டங்களில் அன்வர் ராஜான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இருந்தார். அவர் இந்த விஷயங்கள் இதே வார்த்தையை சொல்லி பயன்படுத்தி பேசிக்கிட்டு இங்கே தான் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இந்த களத்தில் தான் இருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் பேசுனது உங்கள் கவனத்துக்கு வராமலாம் இருந்திருக்காங்க. முன்னாள் அதிமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர் தான், அதிமுக அமைச்சர். அவர் இந்த திமுக அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் தான். அவர் பேசுனது எப்படி உங்கள் கவனத்துக்கு வராமல் போச்சுன்றது கேள்வி. அவரே தான் புரியல. இதே வார்த்தையை இன்னும் பேசி இன்னும் மோசமாக விமர்சனம் பண்ணி இருக்கிற வீடியோ உள்ளுக்குள்ளாக இருக்கிறது. சீதையின் மைந்தன் அவர் பேசி இந்த வழக்குக்காக வேற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வழக்கு போட்டு கைது பண்ணீங்க, புரியுதில்ல உங்களுக்கு. ஆனால் இவர் சீதையின் மைந்தன் அதே போல் இவர் முழுக்க ஒரு பக்கத்தை ஒரு புத்தகத்தை பார்த்து வாசிக்கிறார். வாசிச்சிட்டப்ப அதுக்கான வழக்கு நீங்கள் ஏன் ஒன்றும் பதிவு பண்ணாமல் இருந்தீங்க? இப்போ அவர் இல்லை, மறைஞ்சிட்டார் அவர். இன்னும் பலரும் பல விதமாக இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய அந்த இதில் கூட நிறைய நிகழ்ச்சிகளில் ஏர்போர்ட் முடித்து கூட அதை பதிவு பண்ணிக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே பேசிட்ட விஷயங்கள் தான் அப்படின்றது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது பொருந்தா திருமணம் என்றதை இன்னும் மோசமாக விமர்சனம் பண்ணது அன்றைய அண்ணாவும் திமுக தம்பிங்களும் தான்றதுக்கான ஆவணம் இருக்குது, புரியுதில்லை. ஆக அவர் சொன்ன இந்த வார்த்தை இப்படியே கோர்வையாக இருக்குதா இல்லையான்றது தான் நீங்கள் கேட்டிருக்கிற இந்த விஷயம். இதுக்கு முன்னாடி பலரும் பல விதமாக இவ்வளோ மோசமாலாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் பல பேரை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. அன்னைக்கு வராத அந்த கொந்தளிப்பு, கோபம், இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரற்றதர்கள்லாம் வந்து உயிர் பெற்று வந்து போராடுறதில் நான் பார்க்குறேன் நேற்றும் இன்னைக்கும், புரியுதில்லை உங்களுக்கு. உயிரற்றதுகள் இந்த மண்ணில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு சமீப காலமாக, அதுக்கெல்லாம் வெளியில் வரல. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விடயத்துக்கு பொத்திக்கிட்டு உட்காந்து இந்த கூட்டம் ஒன்று கூட வரல. அது ஒரு சமூக பிரச்சனை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பெரியாருடைய பெண்ணுரிமை பிரச்சனை. நான் என்னுடைய இதில் நிறைய இடத்துல பேசியிருப்பேன். பெரியார் பேசினார், நிறைய அதுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணார், இல்லைன்னு மறுக்கலை. அவர் பேசியதை நடைமுறைப்படுத்தாத திராவிட மாடல் நீங்கள் தான் நம்ம விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் பெண்ணியத்தை பெரியாருடைய அந்த கொள்கையை தூக்கி பிடிப்பதாக உணர்ச்சி வசப்பட்டு சாமி ஆடக்கூடிய நீங்கள், வேப்பலையை வச்சுட்டு சாமி ஆடக்கூடிய நீங்கள், இந்த விடயத்துக்குலாம் எங்கே போய் பதுங்கிட்டு இருந்தீங்க? இங்கே தானே போயிட்டுருக்கு 10 நாளாக விடயம். கொஞ்சமாச்சும் அந்த பெரியார்ன்ற உப்பை போட்டு நீங்கள் சாப்பிட்டு அந்த கொள்கை உங்கள் உடம்புல ஏற்றின மனிதர்களாக இருந்திருந்தீங்கன்னாக்கா வீதிக்கு வந்திருக்கணுமா இல்லையா? உயிரற்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் இல்லை, அத்தனை வந்து வெளியில் நிற்கிது. இப்போ சீமானை கைது செய் பெரியாருடைய கொள்கைப்படி நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கே மீறி இருக்குது. ஒரு மாணவிக்கு அநீதி ஏற்பட்டிருக்கிறதுன்றதுக்காக எங்கே போய் பதுங்கிட்டு இருந்தீங்க? அத்தனை பேர் எங்கே போயிட்டு இருந்தீங்க? அவர் அதை தான் கேட்குறாரு. அப்போ இதில் நோக்கம் என்ன எனக்கு தெரியற வருதுன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க அவ்வளோ ரோசக்காரெலாம் இல்லை. பெரியார மானக்கேடாக நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க. பாஜகவில் இருக்கிற பலரும் பேசிட்டாங்க, இங்கேயும் பேசிட்டாங்க. மூடிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். இப்போ என்னன்னா அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் என்ன வேணாலும் மடை மாற்றலாம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், குறித்து வச்சுங்க. என்னைக்காக இருந்தாலும் அதில் ஒரு சிக்கல் நீங்கள் இங்கே மறைச்சாலும் டெல்லியிலேருந்து வரும். அவ்வளவும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இப்போ பேசணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு அவதூறுலாம் வேறு சொல்லுவீங்க. வழக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது. நான் தெளிவாகவே திரும்ப ராணுவில் பதிவு பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். இதில் பெரிய விஷயம் நடந்திருக்குது, மூடி மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ 3 பேர் ஐபிஎஸ் அதிகாரி விசாரணை அறிக்கை என்னன்றதை பார்த்துட்டு பிறகு தான் அது எல்லாமே வெளிப்படையாக பேச முடியும். இந்த விஷயம் வந்து சாதாரணமாக நடக்காது. சொன்னது திரும்ப நானே இறுதியாக கடைசி பெண்ணாக இருக்க வேண்டும் இப்படி நடப்பதை தடுக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப அப்போ உள்ள எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, யார் பின்னணியில் இருக்கிறான், யார் அந்த சார்ன்றது இன்ன வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்குது. அதை கேட்டாவே உங்களுக்கு பதட்டமாக. இதுக்கு முந்தினதுக்கு எதுக்குமே இவ்வளோ குதிக்கவே இல்லையே, எதுக்குமே இவ்வளோ குதிக்கலையே நீங்கள்? ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு சீமான் பேசினார், இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அப்படியே ரோசம் அப்படி வெடிச்சுக்கிட்டு வருது? எப்படி வருது? இதை விட கேவலமாக பலரும் பெரியார பல இடத்துல கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாங்கல்ல, நிறைய பேர் பேசியிருக்காங்கல்ல. ராஜா பேசாத விடுவா. அதுக்கு ஏன் அவ்வளோ கொதிக்காமல் நீங்கள் வந்துட்டு பி டீம் தானே, இது மெயின் டீமே நீங்கள் விட்டுட்டு பி டீம்ன்ற நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் எந்த மாதிரியான உறவில் இருக்கீங்க இந்துத்துவா பாஜகவோடு? அங்கே ஒரு கள்ள உறவு இருக்க போய் தானே அந்த பக்கம் திரும்பி பாயமட்டிருக்கீங்க, அந்த பக்கம் போக மாட்டிருக்கீங்க. இங்கே மட்டும் ஏன் வருது உங்களுக்கு? என்ன காரணம்?
என்ன காரணம் எனக்கு தெரியுது முழுக்க முழுக்க இதில் வந்து அவமானமாக இருக்கிறது, இது ஒரு பெரிய இதுவாக இருக்குது, பெருசாக எதனா பண்ணி மாற்றணும். எங்கேயாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு 60 இடங்கள்ல இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? சீமானுக்கு எதிராக 60 இடங்கள்ல புகார், இன்னும் 100 தாண்டுன்னு வேற சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை புகார் கொடுத்தாலும் கடைசியாக நீதிமன்ற நடவடிக்கை அடிப்படையில் ஒரே வழக்காக மாற்றி கொண்டு வந்து நடத்த போகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பம்பாத்துக்கு ஒரு 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 பெரிய ஒரு பயத்தை காட்டுறீங்க மக்களுக்கு அப்படின்ற மக்களுக்கு சரியாக இருக்கும், அது அரசியலுக்கு சரியாக இருக்குமான்னு பார்க்கணும். சீமான் பேசியிருக்கிறார், சரி தவறு வழக்கு கொடுக்குறீங்க, சரி, இது ஒரு பெரிய பூதாகாரமாக. இப்போ நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசி வந்து அவரை பற்றி போஸ்டர் ஓட்டுறீங்களே, உங்கள் தரப்பில் எத்தனை பேருக்கு போஸ்டர் ஓட்டலாம் ஞாபகம் இருக்குதா? பேசலாமா அந்த மாதிரி? எப்பயே விலகி போய் வேற ஒரு இடத்துல வேற அது நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த சகோதரியும் வந்து இதுக்கு முன்னாடி பெங்களூரில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வழக்காடி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசி போனதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. அப்படிலாம் இருந்துட்டு திரும்ப வந்து சீமான் மேலே சொல்வதற்கான காரணம் என்னன்னு ஒரு கிடுக்கிப்படி கேள்விலாம் வரும்போது அதுக்கு ஒரு சிக்கல் ஏற்படும். அதை கூப்பிட்டு நீங்கள் வந்து அரசியலுக்கு பயன்படுத்திட்டு அதை சொன்னதை வச்சுட்டு நீங்கள் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டி கொச்சப்படுத்துறீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் வனவாசத்தில் இருக்கிற பல பகுதி போஸ்டர் ஓட்டலாமா தமிழ்நாடு முழுக்க? அறிஞர் அண்ணா சொன்னது அந்த காலகட்டத்தில் இந்த தீகா தோழர்கள் எல்லாமே, பெரியார், இவங்க எல்லாருமே இந்த காங்கிரஸ் இருக்கிற பெரும்பெரும் பண்ணையார்கள் வந்துட்டு இளம் பெண்களை வந்து திருமணம் பண்ணுவாங்க. பொருந்தா திருமணம்னு அதுக்கு பேர் இவங்க வச்சு அதுக்கு எதிராக பெரிய போராட்டம் புரட்சியெல்லாம் பண்ணாங்க. இப்படிலாம் செய்துட்டு இருந்தோம். நம்ம திடீர்னு பார்த்தா பெருசு அப்படி பண்ணிட்டு உக்காந்துங்குது. 72 வயசில் 26 வயசு, பச்சை கொடி பச்சை பொண்ணுன்னு நம்ம சொல்லுவோம்ல கிராமத்தில். 72 வயசு பெரியவர், 72 வயசு மூத்த கிழம் பச்சை கொடியை வந்து திருமணம் செய்துவது எப்படி ஏற்க முடியும்னு அண்ணா சொல்லியிருக்கிறேன். நான் படிச்சிருக்கிறேன், காட்டுறேன். நான் இதெல்லாம் அப்படியே எடுத்து போடலாமா? அறிஞர் அண்ணா அந்த வார்த்தையை எடுத்து போட்டு இன்றைக்கி போஸ்டர் ஒட்டலாமா? பெரியார் படத்தை போட்டுட்டு 72 வயதில் பச்சை கொடியாட்டம் ஒரு பொண்ணை திருமணம் செய்தது எப்படி ஏற்புடையது, இன்னும் கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லி போட்டது அப்படியே போஸ்டராக போட்டு பெரியார் படத்தையும் போட்டு அண்ணா படத்தையும் போட்டு ஒட்டலாம். இன்னைக்கு ஒட்டலாமா உங்களுக்கு? பலான வீட்டில் இருக்கிறத போடுற மாதிரி ஒரு படத்தை ஒன்று போட்டு வனவாசத்தில் கண்ணதாசன் சொன்னதை எடுத்து போட்டு போடலாமா? சொல்லுங்கள், என்ன அரசியல் நீங்கள் இதுதான் நம்ம அந்த தோழர்கள்கிட்ட இவர்கள்கிட்ட நம்ம பேசுகிற விஷயமே ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் விவாதிப்போவாங்க, கொள்கையின் அடிப்படையில் விவாதிப்போவாங்க. அது சரி தவறு அப்படின்னா நானே கூட தவறாக பேசலாம், அதை நான் திருத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன், உங்கள் கொள்கைப்படியே வரேன், எல்லாத்தையுமே செய்து. நீங்கள் எல்லாமே தியாகின்றீங்க, செய்தாருன்றீங்க, அதை செய்தாருன்றீங்க. எப்படி வந்து என்ன தியாகின்னு நான் கேள்வி கேட்குறேன். இப்போவும் சொல்கிறேன், அவர் பிரச்சாரம் பேசினார் இல்லைன்னு மறுக்கல, அவரும் பேசினார், அவ்வளோதான். அதுக்கு முந்தினத்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அயோத்திதாசர் பண்டிதில் பேசாத பேச்சு இல்லை. பெண்கள் உரிமைக்கும் சாதி ஒழிப்புக்கும் சமூக நீதிக்கும் சொல்லு, அவ்வளோவும் பேசின பெரிய அயோத்திதாசர் பண்டிதரை விட்டீங்க, ரட்டமலை சீனிவாசரை விட்டுட்டீங்க. நீங்கள் வந்து இவர் மட்டும்தான் தியாகம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு. தமிழர் அல்லாத ஒருவர் இங்கே வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கணும்னு அந்த பெரியார்ன்ற ஒரு பெரிய பிம்பத்தை நீங்கள் காட்டி அரசியல் செஞ்சால் தான் நம்ம இங்கே இருக்க முடியுன்றதுக்காக வேண்டி அந்த அயோத்திதாச பண்டிதரும் ரட்டமலை சீனிவாசனும் நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னு நான் சொல்ல வரேன். இல்லை, ஆனால் இதில் என்னன்னா சமூக சீர்திருத்தம், அரசியல், இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு பிம்பமாக பெரியார் வந்து இல்லை. நான் முதல்ல நிறுத்துங்க, இந்த வார்த்தையை நிறுத்துங்க. நான் இப்போ சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க. என்ன நீ சீர்திருத்தம் பண்ணிட்டு நான் கேட்குறேனே, இந்த நூற்றாண்டில் இப்போ நீங்களே கூட போயிட்டு வந்தீங்க திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அருந்ததி சமூகம், உங்களுடைய இதில் தான் வருது அருந்ததி சமூகம். எத்தனை வருஷமா சுதந்திரம் கட்சி எப்பாச்சு, திராவிட அரசு வந்து எப்பாச்சு, இன்ன வரைக்கும் சுடுகாடு இல்லை. அந்த அருந்ததிற்கும் சுடுகாடு கேட்குறப்ப அருந்ததிற்கெல்லாம் சுடுகாடு இல்லைன்னு சொன்னதாகவே வருது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே மண் வந்து கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொள்ளடிக்கிற கும்பல் சுடுகாட்டையும் சேர்ந்து 20 ரூபா மண் வரும்போது 7-8 போனங்களும் சேர்ந்து போயிடுச்சு. புகார், பிரச்சனை, சர்ச்சை, இன்ன வரைக்கும் அதெல்லாம் பதில் இருக்கா, வழக்கு இருக்கா? உன் மாடல் எங்கே இருக்குன்னு தெரியுதா? உன் சமூக சீர்திருத்தம் எங்கே வச்சுருக்கீங்கன்னா என்ன ஏமாத்துறீங்க, என்ன கதை விட்டுட்டுக்கிறீங்க? சும்மா உங்கள்கிட்ட மீடியா இருக்குது, செத்து போனதெல்லாம் வந்து உயிராக நின்று போராட்டம் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி குரலை கொடுத்துட்டு இருப்பீங்க. இதுவே நிரந்தரப்படுத்துறீங்களா? எங்கே உன் சமூக நீதி சொல்லுங்கள். எத்தனை இன்ன வரைக்கும் இந்த வேங்க வயல் தண்ணி தொட்டிக்கு ஒரு பதிலை சொல்ல முடியல. உங்களுடைய சமூக நீதி எங்கே தெரியுது? சமூக நீதி மட்டும் நீங்கள் கையில் எடுத்துருந்தீங்கன்னா முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் தான் நடத்தியிருக்கணும். இந்தியாவிலே நீங்கள் தான் நடத்தியிருக்கணும். சமூக நீதிக்கு சொந்தக்காரர்கள் பெரியாருடைய மண், பெரியார் பேசிய போட்ட விதை அதெல்லாம் அப்படியே இங்கே பூத்து குலுங்கி செடியாக வளர்ந்து தழைத்திருக்குன்னு சொல்கிறீங்களா? சமூக நீதி மண்ணாங்கட்டி சமூக நீதி நீ கையில் எடுத்திருந்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதலாக நீங்கள் தான் நடத்தியிருக்கணும். மற்ற மாநிலங்கள் நடத்திடுச்சு, 3 மாநிலத்துக்கு மேலே நடத்திடுச்சு. நீங்கள் என்னன்றீங்க, இன்னும் பெரியார் இன்னும் டெல்லி கோவணத்தையே பிடிச்சி மோடி கோவணத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க.
மோடி தான் மோடி தான் மோடி தான். என்ன பித்தலாட்டம்? மற்ற மாநிலங்கள் நடத்துகிற அந்த உரிமை உனக்கு இல்லைங்களா? நீங்களும் என்ன சமூக நீதி என்ன நிறுத்திட்டாரு? எங்கே நிறுத்திட்டாரு? இன்றைக்கி சாதியை பார்த்து தான் நீங்கள் நிறுத்திட்டு இருக்கீங்க வேட்பாளர். எங்கே சமூக நீதி வந்துச்சு? சாதியை பார்த்து தான் ஒரு இடத்துல எவ்வளோ பேர் என்னன்னு இருக்கீங்க. எங்கே சாதி ஒழிஞ்சுது? சாதி ஒழிச்சது எங்கன்னு இது வரைக்கும் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, போடலாமா? உங்கள் இந்த 2021 நீங்கள் அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் எத்தனையோ சாதிய பிரச்சனை நடந்திருக்கு. எப்படி நடக்கணும்? இது அப்படியே விதைச்சி விட்டுட்டாரு பெரியார். அப்படியே மரமாக தொங்குது. தூக்கு தான் தொங்குன்னு நீங்கள் மரத்தில். நான் சொல்கிறேன். நான் இல்லை சார், இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளராக என்னோட புரிதலுக்காக கேட்குறேன். அவர் வந்து நான் அதான் கேட்கவும் வந்தேன், அரசியல் சமூகம் சார்ந்து அவர் பேசியிருக்கிறார், இயங்கிக்கிறார் அப்படின்னா, இப்போ சீமான் சொன்ன இந்த கருத்தை தாண்டி நான் சில விஷயங்களை பார்த்தேன். குறிப்பாக வந்து நான் இப்போ ஒரு ஆவணத்தையும் நான் பார்த்தேன். அதில் வந்து சேலம் மாநாடு சம்மந்தம், சேலம் மாநாடுன்னு பெரியார் நடத்துகிறாரு. அதில் நிறைய 10 தீர்மானங்கள் போடப்படுது. அதில் ஒரு தீர்மானம் வந்து இன்னொரு ஒரு பெண் இன்னொருவருடைய கணவரையோ வேறு ஆணையோ ஆசைப்பட்டா அது வந்து குற்றமாக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம். இதுல என்னன்னா, இந்த பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை எதுக்கு பெரியார் அந்த காலத்தை செஞ்சாருன்னு ஒண்ணு புரியலையே. இல்லை புரட்சி பண்ணாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல எனக்கு புரியல. இல்லை, எனக்கு அதுவும் புரியாம தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் பெண்ணிய புரட்சின்றீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக பேசின விஷயம்லாம் நிறைய உள்ள இருக்குது. மாறாப்பு போட்டதுக்காக துணி விலை ஏறி போச்சு. யார் மாறாப்பு போட்டாங்க? யார் மாறாப்பு போடாமல் இருந்துட்டு இருப்பாங்க? ஒரு உழைக்கும் இருக்கக்கூடிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், போதிய வசதி, அந்த காலத்தில் வசதியான உச்ச குடும்பத்தில் மட்டும் போடுவாங்க, மற்றவங்களாம் இல்லை. அவங்களாம் போகிறதால தான் விலை ஏறி போச்சுன்றதை எந்த பெண்ணிய அடிப்படையில் வருது? நான் சொல்கிறேன், கேட்குறேன். என்ன நீங்கள் புரட்சி பண்ணீங்க? பெண்ணிய புரட்சி என்ன பண்ணீங்க? எதாவது தான் சொல்லிட்டேன். எல்லாமும் இதற்கு முன்பாக இந்த மண்ணில் பேசப்பட்டது. நீங்கள் வந்த பிற்பாடு தான் எல்லாம் நடந்ததுன்றதே பித்தலாட்டுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பெண்பார் புலவர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்காங்க. அவங்களாம் எந்த இதில் படித்தாங்க? பெரியார் பள்ளிக்கூடத்தில் படித்தாங்களா? பெரியார்கள் அண்ணா எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்? பெரியார் தொடங்கின பள்ளிக்கூடத்தையே படித்தார். டிகிரி வாங்கிட்டு இருந்தார்ல அந்த காலகட்டம். அப்போ தானே வராரு. அவர் வர்றதே 19 தான் அதிக அரசியலுக்கு வராரு. புரியுதில்ல? அவர் புத்தகத்தில் எழுதினபடி மைனர் விளையாட்டில் இருந்து அதில் இருக்குது. நான் சொல்ல வரேன், என் மேலே நீங்கள் சொல்லாதீங்க. எல்லாருக்குமே அந்த விளையாட்டு இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்துட்டு வரீங்க. 25 முடியுது, காங்கிரஸ் விட்டு வெளியேறீங்க. பிறகு நீங்கள் வந்து அந்த அரசியலுக்குள்ளே வரீங்க. சமூக சீர்திருத்தம், சாதி ஒழிப்பு, பெண்ணியவாதி அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க நீங்கள். புரியுதில்ல? அப்போ அதுக்கு முன்னாடி அண்ணா படிச்சிருக்கிறார்ல, எங்கே படித்தார்? அதுக்கு முன்னாடி ரட்டமலை சீனிவாசன் வந்துட்டு படிச்சுட்டு வெளிநாடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறார்ல, அவர் எங்கே படித்தார்? 16 மொழிகளை தெரிந்த அயோத்திதாச பண்டிதர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்? அன்னைக்கு உங்கள் காலகட்டத்தில் சமூக நீதி தொடக்கின காலகட்டத்தில் நீங்கள் பின்னாடி தான் வரீங்க. 1912 காலகட்டத்தில் உங்கள் சமூக நீதியில் இருக்கக்கூடிய நபர்களே நிறைய மிக பெரும் பட்டதாரிகளாக இருந்தார்களே, எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க? எல்லாம் வெள்ளைக்காரன் தொடங்கின பள்ளிக்கூடத்தில் படித்தது. நீதி கட்சியெல்லாம் பின்னாடி தான் வந்தது. நீதி கட்சி களத்தில் இருக்கும்போதே எல்லாம் பட்டதாரிகளாக நிறைய பேர் சொல்லிக்கிறீங்கல்ல, ஏன்லாம் எங்கே படித்தாங்க? உங்கள் காலகட்டத்திலேயே வரேன் நான். எதுக்கு எடுத்தாலும் பெண்களை நாங்கள் படிக்க வைத்தோம், நாங்கள் வந்த படம் அந்த முன்னேற்றம். என்ன கதை விட்டுட்டுக்கிறீங்க? 10 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இதெல்லாம் செய்திருக்கிறீங்கன்னா, கடன் வாங்காமல் செய்திருந்தேன்னா அது முன்னேற்றம். இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த ஸ்கீம் பூலில் கொண்டு வந்து நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் அதை செய்தோன்னு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? அது சொல்லுங்கள். 1944 அதே போல் தான் வந்திருக்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதுனா ஒரு சரண்டர் கடிதம் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. அதில் கேட்டால் இல்லை நோக்கம் என்னென்னா பார்ப்பன ஆதிக்கம் இல்லாத இந்தியா வேண்டும், அதுதான் பெரியார். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? நீங்கள் என்னன்னா வெள்ளைக்காரனே இருக்கட்டும்னு முடிவு பண்ணி வெள்ளைக்காரனுக்காகத்தான் அவர் வேலை செய்கிறாரு. அதில் ஒரு இடத்துல கடிதத்தில் எழுதுறாரு, திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கோரிக்கை. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தா பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா கேட்குறாரு. காங்கிரஸ் சுதந்திரம் கேட்டு போராடுது. இது 3 தான் அன்றைக்கி இந்தியாவில் முக்கியமாக பேசப்பட்டது. அதில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது நாடு விடுதலைக்காக காங்கிரஸ் முன்னெடுத்த போராட்டம். அப்போ அதுக்குன்னு ஒரு கமிட்டி வருது. கமிட்டி வந்து முகமது அலி ஜின்னா இஸ்லாமியர்கள் இப்படிலாம் இருக்கிறோம், அவ்வளோ பேருக்கு எங்களுக்கு தனி நாடு வேணுன்ற ஒரு காரணத்தை சொல்கிறாரு. பின்னாடி கோடிக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிறாங்க. கட்டமைப்பு மிக பெரும் அளவில் இருக்குது. சுதந்திரம் வேணும் அப்படின்ற விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க சொல்லவே வேண்டியதில்லை. இது ஒரு மைனாரிட்டி கும்பலாக குழுவாக இருக்குது. மைனாரிட்டி கட்டமைப்பு இல்லை, அடித்தளம் சரியா இல்லை, நோக்கம் வந்து எஸ்டாப்ளிஷ் நீங்கள் எதுவும் பண்ணலை, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாரு. அதுக்கு எழுதுகிறாரு, இந்த பிரிட்டிஷ்க்கு நாம் எவ்வளோ ஒத்தாசையாக இருந்தோம். கலகக்காரர்கள் யார்? காங்கிரஸ் தான் இன்றைக்கி சுதந்திரம் கேட்டு போராட்டம் பண்ணிட்டு அந்த காங்கிரஸ் கலகக்காரர்கள்லாம். கலகக்காரர்களுக்கு எதிராக நம்ம இந்த அரசுக்கு என்னெல்லாம் பேசி எவ்வளோ ஒத்தாசையாக இருந்திருக்கிறோம். ஆனாலும் நம்ம விஷயத்தை எடுத்துக்க மாட்டிருக்குது. எழுதுனதெல்லாம் இருக்குது.
உங்கள் நோக்கம் நீங்கள் என்னவா இருந்திருக்கீங்க? காங்கிரஸை கொச்சப்படுத்தியிருக்கீங்க, கம்யூனிஸ்ட்டை கொச்சப்படுத்தியிருக்கிறீங்க, இந்த மண்ணுக்கு விடுதலையை கேட்ட கட்சி நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க, இந்த மண்ணுக்கு சாதி ஒழிப்பு சமத்துவத்தை பேசின கம்யூனிஸ்ட்டை கொச்சப்படுத்துறீங்க. அதை தெரியாத கம்யூனிஸ்ட்டுகள் இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுக்குது சீமானுக்கு எதிராக. இல்ல அதுதான் இல்ல தோழர் ஜீவா எழுதின ஈரோட்டு பாதையை படிக்கட்டும் முதல்ல கம்யூனிஸ்ட்டுகள். ஒரு தெளிவில்லை, நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு சொல்றாரு ஜீவா. காந்தி இறந்த உடனே எமோஷனல்ல வந்து அப்படியே வந்துட்டு இது காந்தி நாடு என்று பேர் வைக்க வேண்டும் அப்படின்லாம் பேசினவர் தான் இவர். அப்புறம் அப்படியே வந்தா என்னன்றாரு, சாதி ஒழியணுன்னாக்கா காந்தியை ஒழிச்சு காந்தி படத்தை எரிக்கணும், அப்பதான் சாதி ஒழியும் சொல்றவர் பெரியார். நிறைய முரண்பாடு. அதனால கம்யூனிஸ்டுகள் தோழர் தயவு செய்து நீங்க ரொம்ப பொங்கிடாதீங்க. உங்க பக்கம் ஒன்றும் இருக்குது, இந்த மார்க்ஸ் ஏங்கல்ஸ் தூக்கிட்டு வாங்க, லெனினை தூக்கிட்டு வாங்க, கம்யூனிஸ்டுக்கு சித்தாந்தத்தை தூக்கிட்டு வாங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த பெரியாரை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. நீங்கள் ஒதுக்கி வைங்கனாக்கா நான் உன்னை தப்பாக சொல்லலை. முதல்ல ஈரோட்டு பாதைன்னு எழுதுன ஜீவாவை படிங்க, அப்புறமா இதை பேசுங்க. என்ன இந்த மண்ணில் இந்த மாதிரியான ஒரு சமூக சமநிலை வரணும்னு சொல்லிட்டு நாள் முழுக்க காலம் முழுக்க போராடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்தவர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி நீங்கள் நடந்துடாதீங்க. இந்த மண்ணில் எத்தனையோ கம்யூனிஸ்ட் தியாகிகள் இருந்திருக்கிறாங்க, அவர்கள் அளவுக்கு தீக்காவலை இல்லை. ஆனால் அந்த கம்யூனிஸ்டுகள்லாம் கலகக்காரர்கள், கூடிய படி உயர்வு கேட்கறதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இவங்களால் தான் இந்த வெண்மணி பிரச்சனை நடந்தப்ப அந்த அறிக்கையெல்லாம் எடுத்து படிச்சுப்பாங்க. கம்யூனிஸ்டுகளை குற்றம் சாட்டுகிறார், கூலி வரும் நீ ஏன் கேட்குற, அப்படியே அடங்கி ஒடுங்கி போகணுன்ற மாதிரியான அர்த்தத்தில் அது வருது. அப்போ இவ்வளோலாம் கம்யூனிஸ்டில் கொச்சப்படுத்தின அவருக்காக நீங்கள் வந்து அப்படியே எல்லாம் வரீங்க. அது எத்தனை விஷயத்துக்கு, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு இந்த அறிக்கை எப்படிலாம் வந்தது அவங்க விட்டுருந்து வந்திருக்கணும் இல்லை கூட்டணி இருக்கிறன்றதுக்கு ஒடுங்கி உக்காந்துட்டு இருந்து இப்போ கூட்டணி என்னன்னா மேல் இடத்துலேருந்து எங்கேயோ உத்தரவு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இவர்களெல்லாம் எங்கே இருந்தாங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அத்தனை வருஷமாக பேசியிருக்காங்களே இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் நீங்கள் மறக்கணும், மதுரையில் நடந்த அந்த பேரணி இருக்குல்ல, டங்ஸ்டன் இதுக்கு எதிர்ப்பாக மக்களுடைய போராட்டம், இது இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் சமீப காலமாக இந்தப்படியான ஒரு போராட்டத்தை நம்ம ஒன்றும் பார்க்கல. மிக எத்தனை கிலோமீட்டருக்கு 17 கிலோமீட்டர்னு நினைக்கிறாங்க, அவ்வளோ மக்கள் திரள் வெள்ளம் அப்படியே போயிட்டே இருக்குது. இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உயிரற்றவர்கள் எல்லாம் வந்து அறிக்கை கொடுத்து மேலே எழுந்து நாங்களும் இருக்கிறோம் அந்த மக்களுக்கான போராட்ட காலத்தில் போய் அப்படி நீங்கள் செய்திருந்தீங்கன்னா நியாயம் இருந்திருக்கும். இத்தனை நாளாக காத்து நின்றுட்டு அறிக்கை கொடுத்து எதிர்ப்பு தெரிவித்து சின்னதும் பெருசுமாக பேசிட்டு இப்போ தானே 1 திரண்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அது பக்கபலமாக இருந்து நீங்கள் அதை இன்னும் பெரிய அளவில் கொண்டுட்டு போகிறதுக்கு பதிலாக அது இருட்டடிப்பு பண்ணுற விஷயம் இன்றைக்கி 2 நாளாக 3 நாட்களாக ஊடகம் எதை பேசுது நீங்களே சொல்லுங்க, எதை விவாதிக்குது? சீமான கைது பண்ணிட்டோன்ற என்னப்பா பண்ணிட்டு சீமானை கைது பண்ணி உள்ள வச்சுட்டு போட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதில் தேசிய பிரச்சனை அதில் எதனா இல்லை சீமானவர்களை கைது செய்யக்கூடிய அந்த நிலைக்கு திமுக அரசு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் கைது பண்ணுங்க உள்ள வைங்க, தேசிய பிரச்சனையான்னு கேட்குறேன். ஒரு அரசியல் தலைவர் கைது ஆகிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லையே. நீங்கள் நான் கைது பண்ணாத ஆளா? உங்கள் திமுக தான் வந்து தூக்கி உள்ளே வச்சுது. 2.5 வருஷத்தில் 1.5 வருஷத்துக்கிட்ட கட்சி தொடங்கின 2.5 வருஷத்தில் 1.5 வருஷம் கிட்ட சிறையிலே இருந்தவர் சீமான். தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம் என்னென்னலாம் போட்டிங்க, உள்ளே இருந்துட்டு வந்தவர் தான். என்ன புதுசு அவருக்கு? பேசினார், அவதூறு வழக்கு பேசினார், கைது பண்ணி வெளியில் வர்றவர் வழக்காட போகிறாரு, தண்டனை கிடைக்குதா இல்லையான்னு. இப்போ இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்குதுன்னா 2 ஆண்டுகள் தண்டனை, 2 ஆண்டுகளுக்குள்ளாக 2 நாளும் கொடுக்கலாம், 2 வருஷமும் கொடுக்கலாம், அதுக்குள்ளாக தான். இல்லைன்னா இவ்வளவு தண்டம் 2 சேர்ந்து கொடுக்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அது இனிமேல் வழக்குக்கு வரணும், நீங்கள் வந்து விசாரிக்கணும். இப்போ என்ன நடந்தது? வழக்கு கொடுக்குறாரு, பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நீதிமன்றத்துக்கு பதிவு பண்ணுங்க, இப்போ எஃப்ஐஆர் போட போகிறாங்க. கரெக்டாக போட்டுட்டு வந்து அந்த அறிக்கை கொடுக்க போகிறாங்க, விசாரிக்க போகிறாரு. இப்படியான ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஏற்புடையதாக இருக்குதுன்னு இன்ஸ்பெக்டர் முடிவெடுத்தா அந்த இது போகுது. இல்லையா அந்த ஆவணத்தை சேர்த்து நீதிமன்றத்துக்கு கொடுத்தா வழக்கு பதிவாக போகுதான் போயிட்டுருக்க போகுது. வழக்கில் எனக்கு இந்த மாதிரியான தகவல்லாம் இருந்திருக்கு, இந்த பின்னணியில் நான் பேசினேன்னு கொடுக்க போகிறாரு. கரெக்டாக நேரடியாக இல்லாமல் மறைமுகமாகவும் அது இருக்குதுன்றப்பவும் வரும், எடுத்துக்கும். அது வரட்டும் நாளைக்குன்ற வந்து ஒரு தீர்ப்பு முடிவுக்கு வரட்டுமே. நான் போகிறேன், கைதாகிறேன், அவர் சொல்கிறாரு பேசும்போது கைதாகிறேன், இருந்துட்டு எத்தனை நாள் வைக்கிறீங்க, வந்துட்டு பெயிலில் வரேன், வழக்கு வரட்டும் பார்த்துக்கிறேன் என்ன இப்போ அப்படின்னு கேட்டார். ஆக அது இல்லை பிரச்சனை. நான் சொல்ல வர்றது, இந்த மதுரை மக்களுடைய போராட்ட எழுச்சியை நீங்கள் மடைமாற்றுகிறீர்கள். பொங்கல் முழுக்க இப்போ ஆரம்பிச்சாச்சு, ஊர் முழுக்க அந்த மக்கள் உங்களை துப்பிக்கிட்டு இருக்கிற. முதல்ல நீங்கள் அதில் கவனிங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, 2500 ரூபா அதிமுக அரசு கொடுப்பது போதாது, 5000 கொடுக்க வேண்டும். இப்போ துரைமுருகன் என்ன சொல்கிறார், நக்கலா நீங்கள் இவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்களா, கடந்த முறை 5000 கொடுக்கணும்னுலாம் கோரிக்கை வச்சிங்களேன்னு. அது அப்போ தேர்தல் அப்போ சொன்னோம், தேர்தல் வந்தால் பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறல, நக்கல் பண்ணுற இந்த மக்களை நீங்கள் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறீர்கள்.
இது தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பாக இருக்குது. இந்த அரசு ஒரு வாக்குறுதியை கொடுக்கறது வாக்குறுதி. இப்போ என்னென்ன தேர்தல் 2026 தேர்தல் மே மாதம் வரப்போகுது. 2026 ஜனவரியில் 5000 கொடுத்துட்டு மக்களை குசிப்படுத்திட்டு ஓட்டு கேட்பீங்களா? துரைமுருகன் சொல்லக்கூடிய வார்த்தை அதானே. ஒரு மூத்த அமைச்சர், நீ மக்களை என்னவா நினைக்கிறீங்க? எங்கேருந்து நீங்கள் வந்தீங்க? மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு மிக பெரும் கோட்டீஸ்வரர்களாக வளர்ந்துருக்கீங்க. எப்படி நீங்கள் மட்டும் வளர்ந்தீங்க? திருப்பி திருப்பி அதான் கேட்குறோம் நம்ம. எப்படி இந்த பணமெல்லாம் உங்ககிட்ட வந்தது? செல்வாக்கு எப்படி உங்களுக்கு வந்தது? இந்த மக்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குதா? வாக்களிக்கிற மக்களை பார்த்தா. அது எலெக்ஷன் அப்போ சொன்னோம், தேர்தல் வரட்டும் பார்க்க, அதான அர்த்தம். தேர்தல் வரட்டும் பார்க்கலாமான்னு சொல்லலை, தேர்தல் அப்போ நாங்கள் சொன்னோம். அப்படின்னா இந்த 2026 தேர்தலில் தான் நாங்கள் திரும்ப அந்த காசை கொடுப்போன்னு அர்த்தம் தானே. இது எல்லாம் பேசுவோம்ல. இன்றைக்கி எங்கே பாரு பொங்கல் இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வேறு அறிவிப்பு டோக்கன் வேறு கொடுக்குறாங்களா முன்கூட்டியே. என்னன்னா முடிஞ்சு போனால் எல்லாமே 200 ரூபாய்க்குள்ளே தான் வருது, 150 ரூபாய்க்குள்ளே வருது. ஒரு கரும்பு, ஒரு அரிசி, சர்க்கரை, அப்புறம் வெல்லம், அவ்வளோதான். அதிமுக அரசில் என்னெல்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு? அவங்க நெய்யிலேருந்து எல்லாமே கொடுத்தாங்க. அது பெரிய பட்டியல், தொகையும் அதிகம். 21 பொருட்கள். அது இல்லாமல் 2500 ரூபா கொடுத்து நீங்கள் இல்லை இன்னும் கூடுதலாக வாரி கொடுக்கணும்னு பேச யோக்கியவான்கள் நீங்களாம். 5000 கொடுக்கணும். மக்களுக்கு எப்பயுமே வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இப்படி ஏமாற்றி மோசடி பண்ணுவதில் முதலிடம் இருப்பது நீங்கள் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாம் மறைக்கிறதுக்கு சீமான் ஒருத்தர் இருக்கிறேன். நான் தான் திரும்ப பல முறை சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கிறேன். இந்த திராவிடர்கள் எல்லாமும், திமுக எல்லாமும் சீமானை கொலை தெய்வமாக கும்பிடுன்னு நான் சொல்கிறேன். திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். சீமானை நீங்கள் காலையில் எழுந்த உடனே தொட்டு படத்தை வச்சு கொலை தெய்வமாக கும்பிட்டுட்டு தான் வெளியே வரணும். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு திசை திருப்பு கூடியவராக, வடிகாலாக சீமான் இருக்கிறார். உங்களை கடவுள் மாதிரி காப்பாற்றிட்டு இருக்கிறார் மக்கள்கிட்ட இருந்து. இப்போ சீமான் விஷயம் எடுத்து நீங்கள் பேச போய் தானே இவ்வளோ பரபரப்பாக ஓடிட்டு இருக்குது. என்னங்க பெரியார், நான் அவதூறாக ஒரு மனிதரை பேசாதீங்க. அது யாரும் திமுகவுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ பரந்தூர்ல போராட்டம் 90வது நாளே எட்டி இருக்கு. டங்ஸ்டன் ஒரு பக்கம், அண்ணா பல்கலைக்கழகம், அடுக்கடுக்கா பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைக்கு நடுவுல தமிழக அரசு சீமானை தொடும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களான்னு கேட்டேன். தொடும் என்ன, நான் யூகத்துக்கெல்லாம் சொல்ல, தொட்டு கைது பண்றதுன்னா பண்ணுங்க. என்னன்னா அது மடைமாற்றுவதற்காக நடக்கிற விஷயம் தான். அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெரிய எதிர்ப்பு மக்கள்கிட்ட போய் சேரும். நாம் தமிழர் கட்சி ஒன்றும் நீங்கள் பெரிய இப்போவே வளர்த்து கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு சீமானை விட திமுக தான் நாம் தமிழர் கட்சி அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருக்குது. அது தக்க வைக்க வேண்டிய வேலையை மட்டும் நாம் தமிழர் கட்சி செய்தால் போதுன்ற ஒரு எண்ணம் வருது. இப்போ நாம் தமிழர் கட்சி மேலே நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பெரியாரை பேசிவிட்டார். பெரியார் எனக்கு இன்னைக்கு பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய 2500 ரூபாயும் போச்சு, நீங்கள் கொடுப்பதாக சொன்ன அந்த 5000 ரூபாயும் ஏமாத்திட்டீங்க அப்படின்ற பேசுபொருள் இன்னைக்கு வெளியில் வரல. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தானே பெரிய பேசுபொருள் ஆகி இருக்கணும், ஆகிட்டு இருக்குது. இப்போ மக்கள் அங்கே பேசுகிறாங்க. நீங்கள் ஊடகத்தை என்ன பண்ணுறீங்க? சீமான் கைதா, இன்றைக்கி கைதா, நாளைக்கு கைதான்னு ஒரு பெரிய பதப்பாட்டுக்கள். இப்போ வழக்கு எல்லா கட்சிகள் மேலேயும் எல்லாருமே போடுறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப எதிர்கட்சிகள் மேலே வழக்கு போடுறது வாடிக்கை. உள்நோக்கத்தோடவா வெளிநோக்கத்தோடவான்றது அப்பாற்பட்ட விஷயம். சீமான் பேசுனதில் உங்களுக்கு தப்பு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நாளைக்கு கைது பண்ணுங்க. இருக்க போகிற 2 நாள் வெளியில் பெயில் வழக்கு மேலே அரசியல் பண்ண போகிறாரு. அந்த வழக்கு நடக்கும், ஆவணங்கள் அடிப்படையில் பிறகு பார்த்து என்ன நடக்குன்னு சொல்ல வரும். அதுக்குள்ளே பேசுனதை எடுத்து போட்டு நிறைய பேர் பேசியிருக்கிற விஷயத்தெல்லாம் காட்ட போகிறாங்க. அது வேறு விஷயம், புரியுதில்லை. ஆனால் இன்றைக்கி என்ன வந்தது உங்களுக்கு? இதுவா முக்கியம் உங்களுக்குன்னு நான் கேட்க வரேன். இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. டங்ஸ்டனுக்கு எதிராக அதுக்கு ஒரு பதில் இன்ன வரைக்கும் நீங்கள் யாரும் போய் நின்று கொடுக்கல. சட்டமன்றத்தில் இல்லை, முதலமைச்சர் தான் சொல்லிட்டாரு, நாங்கள் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டோம்னு. உங்களை பற்றி எல்லாம் தெரியும், வரலாறு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களும் தெரிஞ்சு தான் அந்த மக்கள் போராடுறாங்க. மதுரை மக்கள் என்னன்னா, பரந்தூர் விமான நிலையம் நாங்கள் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டோம்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடினவர்கள் தான் நீங்கள். இப்போ ஆளுங்கட்சியாக என்ன சொல்கிறீங்க? 65,000 கோடி அப்போ பட்ஜெட்டு, புரியுதில்ல, எங்களுக்கே வேணும், அமைக்காமல் விடமாட்டோம், நாட்டு வளர்ச்சிக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது. பேசுகிறீங்களா இல்லையா? உங்கள் அமைச்சர்கள் பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ உங்களை பற்றி தெரியுது. எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் லாக் பண்ணிட்டு எதிர்ப்பு தெரிவித்து தடுக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஆளுங்கட்சியாக இருந்தால் வித்துருவீங்க. நான் சொல்ல வர்றது இவங்களை தப்பாக சொல்லலை, அந்த நோக்கத்தை வித்துருவீங்க. இப்போ அமைச்சே தீர்வுன்னு சொல்லுவீங்க. 8 வழி போராட்டம் நீங்கள் என்ன செய்தீங்க? ஏற்கனவே சேலத்துக்கு ஒரு வழி இருக்குது, அகலப்படுத்தினாவே போதும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? புதுசாக ஒரு ட்ராக் போட்டுன்னு வரீங்க. என்னென்னா 2-3 மலை அடிப்படணும், அந்த மலையை குறி வச்சுட்டு இருக்கிறீங்க. அதான் நோக்கம்லாம் பேசுனீங்களா இல்லையா? ஆனால் இப்போ என்ன சொல்ல வரீங்க? 8 வழி சாலை அமைத்தே தீர்வோம். அதனால தான் அந்த மதுரை மக்கள் நம்பலை, உங்கள் லட்சணத்தை நம்பலை.
நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் செய்துக்கிட்டு இருப்பீங்க. டெல்லியில் நாங்கள் வந்து மறுப்பு சொன்னோன்னா என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, எஜமான் நீ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் ஏலம் ஓடுற அதிகாரத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க எஜமான். புரியுதில்ல? ஏன்னா உங்களுடைய பேசிக்காக அதுதான் நான் சொல்ல வரேன். மகாராணியார் அவர்களே, பிரிட்டிஷ் மகாராணியார் அவர்களே நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க போகிறதாக கேள்விப்படுகிறோம். அப்படி கொடுப்பதாக இருந்தால் கொடுக்காதீங்க, கொடுக்கறதா இருந்தால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விட்டுட்டு கொடுத்துருங்க மகாராணியார் அவர்களே, நாங்கள் உங்களுக்கு கீழவே இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னத்தி ஏர் ஒன்று போட்ட அந்த மகாராஜா அவர்களே, அதே பதி வருது பாருங்க. இங்கே மகாராஜா அவர்களே டெல்லியில் நீங்கள் வந்து இது வந்து கொடுக்காதீங்க. எப்படி கொடுக்க முடியும்? மக்கள் வாழ்வாதாரம் சுற்றி பிரச்சனை இருக்குது, நிறைய விவசாய நிலை, வேளாண் கல்லூரிகள்லாம் அதில் அடிப்படுது. அப்போ அது வாழ்வாதாரத்துக்கான பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்படல. நீ என்ன வேணாலும் வந்து சுரண்டிட்டு போய் எனக்கு பங்கு கொடுத்துரு. அந்த விதத்தில் என்னன்றாரு, ஏலம் விடும் உரிமை எங்களுக்கு வேண்டும் தான் கடிதம் அனுப்பியிருக்கிறார். மத்திய அரசு தான் மறுப்பே தெரிவிக்கலன்னு சொல்லிடுச்சு, வந்துடுச்சு இல்லை. ஏலம் விடும் உரிமையை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, உரிமை உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஏலம் விடுவீங்கன்னு தெரியும்ல. அதான் உங்கள் நோக்கம். அதனால தான் இந்த மதுரை மக்கள் வந்து போராடுறாங்க. இதுதான் பேசப்பட வேண்டியதாக இருக்கணும் வினோத். இதுதான் அரசியல். பல லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் போகுது. அது பேசுபொருளாகல. உங்களுக்கு தனிநபர் ஒருவர், ஒரு சீமான், அந்த கட்சி தலைவருக்கு கைதாகிறது வாடிக்கை. என்ன கருணாநிதி செய்யத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க? அதை விட பல மடங்கு செய்துங்க, கைது பண்ணி உள்ளே போடுங்க, நசுக்குங்க, என்னாலும் பண்ணுங்கள். 10 மடங்கு நாளைக்கு வந்து நிற்க போகிறார். என்ன பண்ண போகிறீங்க? அவர் குணம் உங்களுக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் சொல்ல ஆமாண்டான்ட்டு திரும்ப திரும்ப வந்து நிற்கிறாரா இல்லையா? ஓடி பதுங்கி விட்டுட்டாரா? செல்வி ஜெயலலிதா பெரிய அதிகாரத்தில் இருந்தபோது, கருணாநிதி அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது, அவங்க ஒரு 35% வாக்கு சதவீதம், இவங்க ஒரு 35-40% வாக்கு சதவீதம், 2 திராவிட கட்சிகளும் தவிர 10% மேலே விஜயகாந்த் தனியாக அதிகாரத்தோடு வந்து நிற்கும் போதே அரசியல் நின்ன மனுஷன். நீங்கள்லாம் வந்து அரசியலை வந்து இவ்வளோலாம் பண்ண பின்வாங்கிட்டு போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. தொடக்கத்திலிருந்து திராவிடத்துக்கு எதிராக எப்போல்லாம் தமிழ் தேசிய அரசியல் பெருசாக வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி ஒடுக்கி அழிச்சிட்டு தான் நடந்திருக்குது. ஆதித்தனார் அவர்கள், ஐயா பெருந்தலைவர் ஆதித்தனார் உள்ளிட்ட பலரை சொல்லலாம், பல இயக்கங்களை சொல்லலாம், எப்படிலாம் அழிச்சிங்கன்னு வரலாறு இருக்குது. அந்த மாதிரி சீமானை செய்ய முடியாது. அப்போ அதை கொச்சப்படுத்திடுவோம், அவதூறை சொல்லுவோம் தான் நீங்கள் ஒற்றை போஸ்டர்லாம் அதான் காட்டுது. உங்களுடைய அழுக்கு பிடிச்ச அரசியல் எங்கே இருக்குதுன்னா கடைசி அந்த போஸ்டர் சொல்லுது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போ சீமான் அவர்கள் சொன்னது ஒரு பக்கம். சீமான் அவர்கள் சொல்றதை தாண்டி இப்போ வந்து பெரியார் அவர்கள் வேறு இடத்துல வேறு கருத்துக்களை சொன்ன எல்லாமே இப்போ வெளில வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நானே ஒரு வீடியோ பார்த்தேன். துரைமுருகன் அவர் சொல்றாரு, பெரியார் அவர்கள் வந்து என்ன ஜாதின்னு கேட்டார் அப்படின்ட்டு. கம்யூனிஸ்ட் வாசிக்கு அவர்கள் கேட்கும்போது, நாங்கள் போன உடனே நீங்கள் என்ன பார்ப்பாரா, நீங்கள் என்ன ஜாதின்னு. ஸோ ஜாதியை ஒழிக்க போராடினார் அப்படிங்கிற போது என்ன ஜாதின்னு அவரே கேட்டார்னா முரண்பாடு இல்லையா? இன்னொன்னு வீரமணி அவர்கள் பேசினது, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படியெல்லாம் ஒரு தலைவர் பேச முடியுமாங்கிற அளவுக்கு அதான் நான் சொல்றேன். பகுத்தறிவு பொங்கி வழிதாங்க. பித்தலாட்டம் நீங்களே உங்கள் வாயால் ஒத்துக்கிறீங்கல்ல. உங்கள் பித்தலாட்டம் இது முழுக்க 420. இந்த சமூக மக்களை உங்ககிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, அவரை தூக்கிட்டு வந்து இவர் தான் எல்லாத்தையும் நீங்கள் கட்டமைச்சு அது ஏற்றுக்கணும். இல்லைன்னா உங்கள் மேலே வழக்கு, மிரட்டல், உருட்டல், வழக்கு, சிறை இப்படின்னு அச்சுறுச்சி ஒரு அரசியல் நீங்கள் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற விதம் அதுதான். அதான் கேட்டார் சீமான். யாமறிந்த மொழிகளிலே அப்படின்ற பாட்டை சொல்லி தமிழை உயர்த்தி பேசிய அவர் வந்து பார்ப்பனன். தமிழில் என்னடா இருக்குது மலம் அப்படின்னு சொன்னது வந்து எங்களுக்கு தந்தையான்னு கேட்டவங்களுக்கு சுருக்குன்னு கோவம் வருது இல்லை. ஒன்றும் இல்லை, இது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் சொன்ன விஷயம். எவனாவது ஒரு மனுஷனுக்கு சாதியே வேணான்னு சொல்லும்போது தான் கிட்ட வரவன ஒவ்வொருத்தனையும் இவர் மட்டும் சொல்ல, துரைமுருகன் மட்டும் சொல்லலை, இன்னும் அவர் கூட இருக்கிற நிறைய மூத்த தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க, நான் படிச்சிருக்கிறேன். இந்த வாசுகி அவங்க சொன்னது காணொலி. ஆமாம், சொல்லியிருக்கிறாங்க. சாதியை தான் முதல்ல விசாரிப்பார் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு. இறந்து போன ஒரு தலைவர் லெமூரியன் சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து கூட திராவிடத்தில் தான் இருந்துட்டு வந்து தமிழ் தேசியத்திலேருந்து வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர் சாம்பா ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தன்னை வந்து இந்திய தணிக்கைத்துறையில் ஒரு அதிகாரி வந்து வந்தவர். இப்போ ஆங்கில புலமை பின்னி உதறுவார், பார்த்துருப்பீங்க பேட்டிலாம், அதை சொல்லுவார். அதில் சொல்லியிருக்கிறார், சாதி வெறி பிடிச்சவங்க தான் சாதியை பற்றி கேட்டுன்னு இருப்பார். ஆனால் சாதி ஒழிப்புனார், சாதியை வச்சுட்டு தான் கேட்பார். சரி, நான்லாம் இல்லைங்க, அவர் பெரிய அளவில் அப்படி தாங்க இருந்தார்னு சொன்னார்ல. நீ எந்த மக்களுக்காக போராடுறதுன்னு சொல்ல வர? என்னன்னா, நீ எப்பவுமே ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்பவும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரும் பெரியார் டை வேணாம், தப்பாக சொல்ல நினைக்காதீங்க, இந்த பித்தலாட்டத்தை விட்டுருங்க. அம்பேத்கர் மலை இது மடுன்னு நான் சொல்ல வரேன். அவருடைய நோக்கம் வேற, அவர் உழைச்சது வேற, அவர் செய்தது வேற, நீங்கள் செய்தது வேற. பெண்களை பற்றி நீங்கள் எங்கள் கொச்சப்படுத்தி பேசிட்டு அம்பேத்கருடைய சித்தாந்தம் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறது முதல்ல ஏமாற்று வேலைன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுல்ல? சொல்லாதீங்க. அதுதான் அவர் சொல்லுவார். உங்களுக்கு மறைஞ்ச அந்த இதில் பேட்டிலாம் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு வந்திருக்கீங்க. சாதியை பற்றி, சாதிய விஷயத்தில் இருக்கிற நீங்கள் கேட்குற விஷயம்,
உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறோம், கொடி பிடிக்கவும், கோஷம் போடுவோம், படையை திரட்டவும் வந்துட்டு சாதியை ஒழிக்கணுன்றதுக்குன்னு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நீ சொல்லிக்கிட்டே பேரை சொல்லி அவனை தாழ்த்தப்பட்ட மக்கள் அவன் வரலாறு எடு. அவனும் சக மனிதரை விட சிறந்தவனாக இருந்திருக்கிறான்னு வரலாறு சொல்லுது. ஆனால் நீங்கள் இந்த ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலவே அவனை தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவன் மனநிலையில் அதே மாதிரி வச்சுட்டு, நான் தான் உங்களுக்காக விடிவெள்ளி, நாங்கள் தான் உங்களுக்கான சூரியன், நான் தான் உங்களுக்கான சந்திரன், நான் தான் உங்களுக்கான வெங்காயம் அப்படின்ற வரைக்கும் அவனை பேசி அவனே வச்சுக்கிறேன். சாதியை ஒழிக்கணும்னா எங்கே ஒழிக்கணும் வினோத் சொல்லுங்கள்? சேரிக்குள்ளே போய் ஒழிப்பீங்களா? அவன் தான் ஒழுக்கப்பட்டவனாக இருக்கிறான். அங்கே போய் சாதி ஒழிப்புன்னு பேசி உங்களுடைய கட்டமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரியில் தான் இருக்கும். அது ஏன்னா அவன் தான் ஏமாந்து போய் உங்கள் பின்னாடி வருவான். புரியுதுல்ல? பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் எங்கேயாவது போய் உங்களுடைய பெரியார் படிப்பகம், சாதி ஒழிப்பு களம், சாதி ஒழிப்பு போராட்ட அலுவலகம், எங்கேயாவது பிற்படுத்தப்பட்ட இடத்துல ஒரு இடத்துல நீங்கள் வச்சிருக்கீங்க யோக்கியமான மனுஷனாக தான் சொல்லுங்கள். ஒரு இடத்துல எங்கேயாவது. ஏன்னா அந்த மக்களை நீ ஏமாத்துறதுக்காக பெரியார் படிப்பகம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் சேரி தோழர்கள் இவங்க பாரு, இந்த கோஷ்டிங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருக்குது இந்த ஒடுக்கப்பட்ட தோழர்கள் தான். அறிவின்மை, அறியாமை. பெரியார் வந்து சாதியை ஒழிச்சார், இவர்கள் மட்டும் கூப்பிட்டு அடியாளாக வச்சுக்கிட்டு நான் என்னன்றேன், அந்த பெரியார் திடலுக்கு ஏன் நீ ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து ஒரு தலைவரை கொண்டுட்டு வரல? பெரியாரை நான் கேட்குறேன். அந்த மக்களுக்கு ஒருத்தன் தலைவனாக வச்சுட்டு தலைவனுக்கு கீழே நான் வேலை செய்வேன். செய்யவே இல்லையே. வரவனெல்லாம் சாதி பார்த்து கேட்டுக்கிட்டு, சாதியை பார்த்து விசாரிச்சுக்கிட்டு நிறைய பேர் பேசிக்க. இன்னும் 2-3 மூத்த தோழர்கள் கூட அவர் கூட இருந்தவரே சாதியெல்லாம் பார்ப்பாரு தாங்க, அவர் பார்த்து தாங்க பக்கத்தில் வச்சுக்குவார். துரைமுருகனே சொல்லிட்டாரு, வன்னியர்னு வன்னியனும் பாரியம் மாதிரி தான் அப்படின்னு என்கிட்ட சொன்னார்னு சொல்கிறார்ல. ஆமாம். ஏன் அவனுக்கு அந்த சிந்தனை இருக்குது? இதுவாக சாதி ஒழிப்புக்கான தலைவனுக்கான அழகு. இதை பேசலாமா? முதல் அசிங்கமாக இல்லையா? செய்துட்டு போகணும் வினோத், செய்து காட்டணும். செய்து காட்டினாதான் தலைவனுக்கு தலைவனுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை சொல்லலாம், காமராஜரை சொல்லலாம், ராஜாஜியை சொல்லலாம். செய்து காட்டினார்கள். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை ராஜாஜி ஆனால் பார்ப்பனர்ல அந்த ஒரு விஷயத்தில் எதிர்ப்பு பார்ப்பனர். ஆனால் நாங்கள் மறைமுகமாக பார்ப்பனர் காலை பிடிச்சி போனாங்க. பார்ப்பனர்கிட்ட தான் எல்லாத்துக்குமான ஆலோசனை கேட்போம். இன்னைக்கு தொடங்கி அவருடைய தலைவர் இருக்கிறார்ல பெரியார் தொடங்கி அவருக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் பார்ப்பனரான ராஜாஜி கிட்ட தான் திருமணத்துக்கு வரைக்கும் ஆலோசனை கேட்டார்னு வருது. கரெக்டாக வருது இல்லை? அப்புறம் நட்பு வேறு கொள்கை வேறு அப்படின்லாம் நீங்கள் உருட்டிக்குவீங்க. அந்த ஆலோசனை மாதிரி தான் இப்போ கூட பாருங்கள், சர்மாவை கூட்டின்னு வரீங்க எலெக்ஷனுக்கு தேர்தல் வேலை பார்க்க. பார்ப்பனர். கரெக்டாக? இதுக்கு மட்டும் உங்களுக்கு பார்ப்பனர் வேணும். உங்கள் ஆடிட்டிங் கணக்கு வழக்குக்கெல்லாம் பார்ப்பனர் வேணும். உங்களுடைய உச்சக்கட்ட வழக்கெல்லாம் டெல்லியில் விசாரித்து தப்பிக்கிறதுக்கு பார்ப்பனர், உச்சக்கட்ட பார்ப்பனர் கொண்டு போய் வைக்கலாம். புரியுதில்ல? இது என்னென்னா நீங்கள் செய்கிறது எல்லாமே ஒரு போர்ஜரி, ஒரு ஏமாற்று வேலை. இந்த மக்களை திரும்ப ஏமாற்றிக்கிட்டு அதிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை உங்களுக்கு பக்கவலமாக வச்சுட்டு உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், நீங்களாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே அவ்வளோ அக்கறை இருக்க யோக்கியவான்கள் 12 லட்சம் பஞ்சமி நிலத்தை பிரித்து கொடுக்குறதுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு துப்பு இல்லை. நீ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரியார் தான் வந்து சுரண்டனார், பண்ணார், தீட்டினார், நல்லா சொல்லிவிடுவான். நீங்கள் வழக்கப்பட்டவனும் போட்டுங்க. பஞ்சமி நிலத்தை ஒரு 100 ஏக்கர் பிரித்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. எடுத்த நிலத்தை மீட்டு கொடுக்குறதுக்கு வக்கீல் உங்களுக்கு. நீ வந்து பெரியாரை தூக்கிட்டு வர இவர் தாங்க அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறீங்க. செத்து போன சடலங்கள்லாம் இது கேட்டு போராடக்கூடிய யோக்கியவான்களாம் நாளைக்கு சொல்கிறேன். உங்களுக்கு மட்டும் சூடு சொரணை இருந்ததுன்னா நீ பெரியாரை எடுத்து பேசுறதுக்கு தகுதியான நபராக இருந்தால் நான் சொல்கிறேன். பெரியார் பேசினார் இல்லைன்னு சொல்லலை, பேசினார். ஏதோ அவர் காலத்தில் அன்னைக்கு முடிஞ்சு செய்துட்டாருப்பா. அவர் கொள்கையை சொல்லிட்டு வந்து அதிகாரத்தில் உட்காந்துக்கிற நீ என்ன பண்ணணும்? அதை உடைக்கணுமா இல்லையா? பெரியார் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி காட்டணுன்னு 12 லட்சம் ஏக்கர் அந்த பஞ்சமர் நிலம், அது முழுக்க பஞ்சமர் நிலம் வெள்ளைக்காரன் கொடுத்துட்டான். ஏன்டா அந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். அப்போ அவனுக்கு பொருளாதார வசதி இல்லை, கொத்தடிமையாக இருக்கிறான், நிலத்தை கொடுறான்னு கொடுத்தா 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு எல்லாத்தையும் அபகரித்து வச்சுட்டு இருக்கிறோன்ட்டு இந்த பிடிங்க கொடுக்கணுமா இல்லையா? நாளைக்கு இப்போ போராடிட்டு இருக்கிற உயிரற்ற சடங்கள் இருக்குல்ல, நாளைக்கு நல்ல நேர்மையான மனிதனாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா நாளைக்கு மறுநாளே பஞ்சம நிலத்தை மீட்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும். ரோட்டுக்கு வாங்கிட பார்க்கலாம். யோக்கியவான்களாக இருந்தால், நேர்மையான பெரியாரியவாதிகளாக இருந்தால், நேர்மையான கம்யூனிஸ்டுகளாக இருந்தால், உங்களுக்கு மட்டும் துப்பு இருந்துச்சுன்னா நான் நேரடியாக சவால் விடுறேன். பஞ்சமர் நிலத்துக்கு போராடுறதுக்கு நாங்கள் வரோம் வாங்க. இப்போ ஒரு தனி மனிதர், அது ஒரு தனி கட்சி, அதுக்கு எதிராக சொல்லிவிட்டார் அவதூறுன்னு பேசுகிறேன். இதுக்கு வரக்கூடிய நீங்கள் எந்த பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் செய்திருக்கிறாரோ, எந்த பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாளை எல்லாம் அப்படியே அர்ப்பணித்து காணிக்காக்கி கரைச்சி ஊற்றிட்டார்னு சொல்கிறீங்களோ, அந்த பெரியாருக்காக நீங்கள் பாடுபடுவதும் பேசுவதும் கண்ணீர் விடுவதும் உண்மையாக இருந்தால் இந்த பஞ்சமர் நிலத்துக்கான போராட்டத்தை நாளைக்கே தரங்க. சவால். சத்தியத்துக்குமான பெரியார் நீங்கள் நான் ஏற்றுக்கிறவங்க காலில் விழுந்து சரண்டர் ஆகிறேன். செய்வீங்களா வினோத்? நாளைக்கே நீங்கள் செய்யணும்.
சரண்டர் ஆகிறேன், இனி எந்த காலத்திலும் நான் பெரியாரை பேச மாட்டேன். ஆனால் உண்மையான போராட்டத்தை தொடங்கணும். சும்மா ஒரு நாள் அடையாள போராட்டம் நடத்தி இப்போ சுருண்டு படுத்துக்க கூடாது. இந்த அரசு 12 லட்சம் ஏக்கரை எடுத்து குறைஞ்சபட்சம் அதில் 10 லட்சம் ஏக்கரையாவது எடுத்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குற வரைக்கும் உங்களுடைய போராட்டம் இருக்க வேண்டும். அந்த அந்த போராட்டம் நடத்தின மக்களை துப்பாக்கி சூடு நடத்திய 2 பேர் கொன்ன கூட்டம் நீங்கள் தெரியுதா? திராவிடம். யாருக்கிட்ட வந்து உங்கள் அரசியலை சொல்கிறீங்க? யாருக்கிட்ட வந்து உங்கள் பித்தலாட்டத்தை காட்டுறீங்க? பெருசாக பேசுகிறீங்க, பெரியார் புரட்சிக்காரர் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், அவரை போய் கொச்சப்படுத்தலாமா சீமான்னு சொல்லிட்டு உழுந்து பெறல்றீங்க. இங்கே தீக்கோ அங்கே தீக்கோ, வாங்க நாளைக்கு பெறலுங்க, பஞ்சமி நிலத்தை எடுக்கிறதுக்கு போராட்டம் நடத்துங்க. ஒரு யோக்கியமான கட்சியாக நீங்கள் இருந்தால், நான் 2 பேருக்குமே சொல்கிறேன், சவால் விடுறேன், விடுதலை சிறுத்தைகளுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். கோரிக்கை மனு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது, கோரிக்கை மனு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. முத்துக்குமார் தான் சொன்னான், கோரிக்கை மனு கொடுத்து கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்கடான்னு சொன்னான். அது யார் சொன்னதா? திருமாவளவன் தொடக்க காலத்தில் எழுதின நிறைய புத்தகங்கள் இருக்குது. கோரிக்கை கொடுப்பதற்காக அல்ல புரட்சி அப்படின்னு. அந்த புரட்சி அந்த விடுதலை சிறுத்தைகளும் நாளைக்கு களத்தில் வரட்டும். பெரியாரை வந்து அப்புறம் நீங்கள் தூக்கிட்டு வாங்க. பெரியார் கொச்சப்படுத்துனதுக்கெல்லாம் இருக்கட்டும். உங்கள் கட்சியிலே ரவிக்குமார்னு ஒரு தோழர் பெரியாரை பற்றி என்னென்னலாம் எழுதினாரெலாம் இருக்குது, அதை எடுத்துன்னு ஒரு புத்தகமாக போட்டுட்டு வெளியில் வந்துருங்க. பேசுவோம், நம்ம பேசுவோம் விடுதலை சிறுத்தைகளை. புரியுதில்ல? நீங்கள் இல்லை முதல்ல கேட்டிருக்கணும் இந்த விஷயத்த. ஐயா வந்தீங்க 2021 இன்னைக்கு வரைக்கும் 25 வந்துடுச்சு. 6000 ஏக்கருக்கு மேலே இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் நிலங்கள்லாம் மீட்ட இந்துத்துவாவுக்கு வேலை செய்யறதுக்கு திராவிடம் வந்துச்சு. சொல்லுங்க, இந்துத்துவாவுக்கு கரசேவை செய்யறதுக்கா நீங்கள் வந்தீங்க? கோயில் கட்டமும் இது கட்டமும் நீங்கள் வந்தீங்க. அதான அர்த்தம். அதை செய்ய தெரிந்த உங்களுக்கு பஞ்சமர்களுடைய நிலத்தை ஒரு 10 ஏக்கர் 100 ஏக்கர் பிரித்து எடுத்து கொடுக்க தெரியுது துப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு வாங்க போராடுங்கன்ற. அதான் பெரியாரிசம், அதுதான் கம்யூனிசம். ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறேன், வாங்க பேசுவோம், வாங்க. அந்த வழக்கு போகிறது கைது பண்ணுறது இதெல்லாம் வச்சுட்டு பண்ணாதீங்க தயவுசெய்து, வேணாம். காலம் இப்படியே போயிட்டு இருக்காது, மாறும் ஒரு நாள். பேசுகிறவன் கேட்குறவன் நேர்மையாக பேசுகிறேன், இந்த விஷயத்தை கேட்குறேன் சொல்லுங்க, நான் கேட்குறேன். பெரியாரை பேசிக்கிட்டு வரீங்கல்ல, ரொம்ப ரொம்ப பெருசாக தூக்கிட்டு வரீங்க. ரத்தம் உங்களுக்கு கொதிக்குது இல்லை? கொதிக்குது இல்லை? உன்னுடைய மாநில முதலமைச்சரை இன்னொருத்த வந்து செருப்பால் அடித்து மாலை போட்டு தூக்கிட்டு போகிறான், பாடை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்த கூட்டம் தானே நீங்கள் எல்லாம். கொஞ்சம் இந்த உணர்ச்சி அன்றைக்கி இருந்துச்சா? மாநில உரிமைக்கு முன்னோடி யாருக்கு சொல்கிறீங்க? அண்ணா, அண்ணா திராவிடம். நாங்கள் தான் மாநில உரிமை. என் மாநில முதலமைச்சரை செருப்பால் அடித்து மாலை போட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு வரல. ஏதோ ஒரு கிழவி ஆதங்கத்தில் செருப்பு கைட்டு அடிச்சுன்னு படையை வச்சு தேடுறீங்க. அந்த படம் போய் கர்நாடகா வச்சு தேடிட்டாங்க, போகலை. உன் லட்சணம் தெரியுது இல்லை, நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்னு தெரியுது இல்லை. இதெல்லாம் நாங்கள் சொன்னால் எங்கள் மேலே கோபம் வருது உங்களுக்கு என்ற. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி சார். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு நிர்வாகி எழுதின ஒரு கவிதை, அது வந்து சமூகத்தில் ரொம்ப பரவலாக பேசப்படுது. அதில் வந்து கம்யூனிசத்தை வந்து விமர்சித்த ஆர் ராசாவை எதிர்த்து அவர் வந்து கவிதை எழுதியிருந்தார். அதில் காற்றாலையில் காசு பார்த்த ராசா ராசா, யார் அந்த சாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க ராசா அப்படின்ட்டு அதில் வந்து முடிச்சிருந்தார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த யார் அந்த? இல்லை, எனக்கு உண்மையிலே அந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் நான் உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய கும்பிடு போகிறோம். இதுதான் கம்யூனிஸ்டுடைய கேள்வி, கம்யூனிஸ்டுடைய கலப்பணி, கம்யூனிஸ்டுடைய செயல்பாடுன்றது இப்படி தான் இருக்கணும். நான் என்னன்றேன், சண்முகம் வந்த உடனே ஒரு அவர் அந்த கட்சிக்கு தலைமைக்கு வந்த உடனே ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்ததெல்லாம் நிறைவேற்ற வேண்டும், சில விஷயங்கள் சொல்ல. என்ன அவங்களுக்கு பொத்திக்கிச்சு? இப்போ அந்த மனிதர் பேசக்கூடாதா? அவங்களுக்குன்னு ஒரு சுயம் இருக்கக்கூடாதா? உங்களை விட அதிகமாக சட்டமன்றத்தில் இருந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி, ஞாபகம் வச்சுக்கோ. தொடக்க காலத்தில் உங்களை விட கூடுதலாக உங்களுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் அதிகாரம் பெற்று இருந்தவர்கள் கம்யூனிஸ்டில். ஏதோ அவங்க கெடுவாய்ப்பு, உங்கள் கூட சேர்ந்த சேர்க்க சரியில்லை, மக்கள் புறக்கணிச்சிக்கிட்டே வராங்க. இன்றைக்கி வந்து 2-3 எம்பி, ஒரு 2 எம்பி சீட் இருந்த போது, 4 எம்எல்ஏ சீட் இருந்த போது அளவுக்கு வந்துட்டாங்க. இருக்கட்டும், அதுலேயும் ஒரு உரிமையுள்ள நல்ல கம்யூனிஸ்ட்வாதிகள்லாம் இருப்பாங்கல்ல. கம்யூனிஸ்டுகளுக்கும் பெரியாரிஸ்டுகள் எங்கே பிரச்சனை வருதுன்னா, கீழ் வெண்மணிலேருந்து பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்குது. கரெக்டாக அதுக்கு முந்தின பல விஷயங்களாக இருக்குது. போராடக்கூடாது, இதுக்கெல்லாம் காரணம் கம்யூனிஸ்டை தூண்டி விடுறான்னு சொல்லிட்டு பெரியார் எழுதுனதுலேருந்து விமர்சனம் இருக்குது. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே இன்றைக்கி வந்துட்டு ஒரு அடிஷ்னல் கிளை கழகமாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. அறிவாலயத்துக்குன்ற ஒரு வேதனை ஒரு பக்கத்துக்கு மத்தியில் அந்த தோழர் கேட்குற வார்த்தை நியாயமான வார்த்தை தானே. சரி, சண்முகம் கேட்டுட்டார் திமுகவுடைய வாக்குறுதிகள். உடனே தோழமை கட்சிகள்லாம் இப்படிலாம் வந்து பண்ணுறது அநாகரிகம்னு ஒரு முரசொலியில் நீங்கள் ஒரு எழுது. ஏன்னா தோழமை கட்சினாக்கா கையை கட்டின்னு உங்கள் எதிர்க்க சொல்லுங்கள் எஜமான் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கணுமா? இது தோழமைக்கு அழகல்ல. என்ன அழகு? என்ன அழகு சொல்லுங்கள்? என்ன அழகு? உங்களுக்கு மட்டும் டெல்லியில் வந்துட்டு உரிய உரிமை இல்லைன்னாக்கா, அண்ணா வைத்து விட்டு போன கோரிக்கை இன்னும் அப்படியே இருக்கிறது, நீர்த்து போகவில்லை, திராவிட நாடு திராவிடருக்கே.
அடிக்கடி சொல்லி மிரட்டிக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு சாதிச்சுக்கிறீங்கல்ல, மாநில உரிமை அப்படின்னு பேசுகிறீங்களே ஏதோ ஒன்று. அதுபோல் அவங்க விஷயத்துக்கு யதார்த்தமாக தான் பேசுகிறாங்க. அவங்களும் அரசியல் செய்யணும், இல்லை அந்த கம்யூனிஸ்ட்டுகளும் அரசியல் செய்யணும். உங்கள் கூட வந்து காலை பிடிச்சிக்கிட்டே உட்காந்து இருக்க முடியாது. அதுக்கு தோழமை கட்சிக்கு அழகலைன்னா எது அழகு? மௌனமாக இருக்கிறது தான் அழகுனா கம்யூனிஸ்டே தேவையில்லையே. அது திமுகவை மாறிட்டு போகலாமே. உங்கள் கூட கூட்டணி அது யார் பாரு, அதுதான் திமுக. அதுதான் நம்ம பெரியாரை வந்து இவங்க எவ்வளோலாம் கொச்சப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். பெரியாரும் செய்தார் அப்படின்னு நான் இன்ன வரைக்கும் மறுக்கலை. செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார், நான் இல்லைன்னு மறுக்கலை. நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரான்னு இல்லை. நீங்கள் தான் இப்போ நடைமுறை அதிகாரத்தில் நீங்கள் தான் பண்ணணும். அதில் பேசுகிறாரு சண்முகம். அவரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இப்போ நியமிச்சிருக்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டாங்க. அதுக்கு பதில் யாரை சொல்ல வைக்கிறீங்க? உன் கட்சியில் யார் வந்து சொல்கிறீங்க? துரைமுருகன் எங்கே போனார்? உதயநிதி எங்கே போனார்? உதயநிதிக்கு ஒன்றும் தெரியாது. அரசியல் ஆழ்ந்த அனுபவம் இப்போ தான் வந்திருக்கிறாரு. ராஜா தான் பேசுகிறார். ஏன் முதலமைச்சர் பேசக்கூடாதா? பேசக்கூடாதான்னு கேட்குறேன். அதே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ராசாவை பேசணும். வன்னியர் மக்களை, பாட்டாளி மக்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தாக்கா உடனே உங்களுக்கு இவரை விட்டு பேச வைக்கணும், பன்னீர்செல்வத்தை விட்டு. இல்லைன்னா அந்த வன்னியர் சமூகத்தை மந்திரியை விட்டு பேச வைக்கணும், அதெல்லாம் துரைமுருகன் விட்டு பேச வைக்கணும். முக்குளத்தோர் விஷயத்தில் எதனா பிரச்சனை இருந்தால் அந்த மந்திரியை விட்டு பேச வைக்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்? நீங்கள் வந்து சாதியை ஒழிச்சிங்க, பெரியாரை சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. இந்த உயிரற்றதெல்லாம் போயிருந்துச்சுல, உயிரற்றதுகள்லாம் படுத்துருந்ததில்ல இவ்வளோ நாளாக, நீங்கள் இன்றைக்கி சேர்ந்து திடீர்னு சீமானுக்கு எதிராக வரீங்கல்ல, இதெல்லாம் கேட்கணும். இல்லை, யார் அந்த சாரு சொல்லு ராசா அப்படின்னா, அப்போ யார் அந்த சாருங்கிற கேள்வி வெறும் அதிமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ பாஜகவுக்கு மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிக்கும் இருக்கு அப்படிங்கிறது தெரியுதா? அது எங்களோட கடமைன்றாங்க கம்யூனிஸ்ட். அதை கேட்கறது தப்பான்றாங்க. கேட்கறது தப்பா? கம்யூனிஸ்டுகள் இப்படி தான் கேட்கணும். அது யார் அந்த சாருன்னு சொல்லு ராசான்னா, அப்போ அந்த யார் அந்த சார், அதில் தான் அரசியல். இப்போ ஏன் சீமான விஷயத்தை இவ்வளோ தூக்கிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்கனாக்கா, அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம் மிகப்பெரிய விஷயம். யார் அந்த சாருங்கிறதுக்கு உயிர் இருக்கிறது. அது சாதாரணமாக இல்லை, மூடி மறைக்கக்கூடியது. சமீபமாக அந்த மந்திரிக்கு எதிராக தலைமை என்னெல்லாம் செய்திருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் உள்ளார. அது இப்போதைக்கு டைவெர்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கு தான் அந்த சீமான விஷயம் பயன்பட்டு இருக்குது. சீமானுக்கு எதிராக உயிரற்றவர்கள்லாம் எழுந்து நின்று போராட தொடங்கி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த உயிரற்ற சடங்குகள்லாம் அப்படி படுத்துக்கிட்டு இருந்துருச்சு மற்ற விஷயங்களுக்கு, அந்த மாணவி விஷயம் உள்பட. அதைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த கவிதை கேட்கிறது. யார் அந்த ராசா சொல்லு ராசா, யார் அந்த சார் சொல்லு ராசான்னு கேட்குது. நெத்தி பொட்டில் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் அந்த கம்யூனிஸ்ட் கவிதை எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி தோழருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லணும் நம்ம. இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி, இதுதான் நீ இந்த சமூகத்தின் மீது அக்கறை ஏற்றதா சொல்லக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட். இதுதான் இந்த மாணவிகள் மீது அக்கறை உள்ளதாக காட்டிக்கொடு. உண்மையிலே கம்யூனிஸ்டுகள் போராடக்கூடியவர்கள், அப்படிலாம் இருந்தவங்க. கொஞ்சம் நெஞ்சமாவது வித்துட்டு போகாமல் அந்த நாடு இருக்குதுன்றதுக்குன்னா சத்தியத்துக்கும் சொல்கிறேன், நான் பல முறை சொல்லியிருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். நான் அதில் தான் இருந்துட்டு இருந்தேன். அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்குது. நீர்த்து போன நிலையில் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீர்த்து போய்விட்டுன்னு ராசாலாம் சொல்லி பதில் கொடுத்தால கம்யூனிஸ்ட் திட்டத்தை படிச்சிங்கள. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சரியானது தான், அதை எடுத்துக்கொண்டவர்கள் நீர்த்து போயிட்டு. யாரால் நீர்த்து போனாங்க? அவன் கூட சேர்ந்தாங்க, நீர்த்து போனாங்க. புரியுதில்ல? திமுக அறிவரைத்து கூட கை கோத்தாங்க, நீர்த்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிஸ்டுகள் அதிக பெரும்பான்மையாக நாடாளுமன்றத்தில் இருந்தபோது நாட்டினுடைய பொது சொத்துக்கள்லாம் தனியார்கிட்ட போகலை. எதுவுமே பெரும் ஊழல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் குறைய 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 இன்றைக்கி நாடே தனியார்கிட்ட போயிட்டு இருக்குது. கரெக்டாக? தமிழ்நாடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் இந்த கட்சிக்குள்ளே இருக்க எத்தனை பேர் வந்து சொத்து பெரும் அதிபதிகளாக இருக்கிறாங்க. மிக பெரும் ஏழைகளாகத்தான் எல்லாம் கட்சிக்குள்ளே இருந்தாங்க தொடக்கத்தில். இதை கேட்டால் சீமானுக்கு எப்படி சொத்து வந்து விட்டதுன்னு கேட்குற யோக்கியவான் நான் சொல்ல வரேன். அன்றைக்கி தேதியில் கார் வச்சுக்கிட்டு இருந்தது ஒருத்தர் ஏகே மதியழகன், வசதியான ஒரு குடும்பம். அப்புறம் இன்னொரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு அம்மா ஜோதி வெங்கடாச்சலம்னு சொல்லிட்டு பெரிய ராயல் ஃபேமிலி. அந்த காலத்தில் பெரிய ஏற்றுமதியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, கார் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸில் மற்ற எல்லாம் திமுகவிலும் சரி காங்கிரஸ்லையும் ஓரளவுக்கு செட்டில் ஆனவங்க இவங்களெல்லாம். இதை தாண்டி அண்ணாவே வந்து ஏன் அன்பழகன்ட்ட பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனால், காசு இருக்குது, காரும் இருக்குது, அதனால பண்ணுவார். அந்த அளவுக்கு இருந்த இன்றைக்கி நீங்களெல்லாம் உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இன்றைக்கி தேதி கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா பிரதிநிதிகளும் குறுநில மன்னர்களாக வளர்ந்துட்டாங்க. நீங்கள் மன்னர், அவங்க வந்து சிற்றரசர்கள், அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. துரைமுருகன் எடுத்துகிட்டு ஏவா பேருக்கிட்ட எடுத்துகிட்டு இந்த பக்கம் நேரு போயிட்டு அப்படியே ரவுண்ட் அப்படியே வச்சுட்டே வாங்க. எல்லாருமே எல்லாம் குறுநில மன்னர்களாக அங்கங்கே இருக்கிறாங்க. எப்படி இந்த வளர்ச்சி? அவர்கள் வளர்ந்துருக்காங்க, நான் ஏன் வளரல, நீங்கள் ஏன் வளரல, இந்த மக்கள் ஏன் வளரல? ஏன் வந்து இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்க்கு கையேந்திக்கிட்டு நிற்கிறாங்க? நீ கொடுக்குற புரட்சி திட்டம், அதில் வந்து புரட்சி பெண்கள் திட்டம், 100 ரூபாய்க்கு கையேந்த வைக்கிறது புரட்சி. அவங்களுக்கு திராவிட புரட்சி.
அதை கம்யூனிஸ்ட்டுகள் உடைக்கிற மாதிரியான குரல் வந்திருக்குதுன்றப்ப வரவேற்கணும்னு சொல்ல வரேன். நீ முதல்ல யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் கம்யூனிஸ்ட்டுகளை விமர்சிக்க வாங்க திமுக தலைவர்களேன்னு நம்ம கேட்டுக்கிறோம் இந்த நேரத்தில். நன்றி சார். பல்வேறு நன்றி, வணக்கம்.